சாதிக்க வேண்டும் என்ற விருப்பத்திற்காக நெடுநாட்களாக பலர் வெளிநாட்டு சார்ந்த தொழிலுக்காக முயற்சிகளை மேற்கொண்டும் சிறு சிறு தவறுகளால் அல்லது தாமதங்களால் உங்களுக்கு வாய்ப்புகள் கிட்டாமல் தடை ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருடம் நீங்கள் தாராளமாக வெளிநாட்டு சார்ந்த தொழிலுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். வெளிநாட்டு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை அதிபதியான குரு பகவானே தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்ல விஷயமாகும். அதனால் வெளிநாட்டு சென்று தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் ஆசையும் பூர்த்தியாகக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய நபர்கள் இதுவரை அடைந்த அவமானங்களும் கஷ்டங்களும், எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாதபடி படிப்படியாக ஏதாவது தொந்தரவுகளும் தடைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதே என்ற எண்ணங்கள் இந்த வருடம் முழுமையாக விலகும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடியவர்களுக்கு நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் அதிகரிக்கும். இதுவரை திருமணமாகாத மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவான் 6ஆம் இடத்தில் மறைகிறாரே, அதனால்